ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் வந்து இது வரைக்கும் எந்த யூடியூபரும் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல போறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த ஆட் மூலயமா எவ்வளோ சம்பாத்தியம் கிடைக்கும், எந்தெந்த ஆடை எப்போல்லாம் நம்ம வந்து ஆனில் வைக்கலாம், எந்தெந்த ஆடை வந்து எப்போல்லாம் வந்து நம்ம வந்து ஆனில் வைக்கக்கூடாது, அப்புறம் வந்து ஆட்ஸ் பிரேக்ஸ் போடுறதுதான் எப்படி, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போகிறேன். இது நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயம். ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு வீட்டில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ வந்து தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு புரியும். என்னோட வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் யாரும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அடிக்கடி நான் போடுற வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ள போவோமா? 4 விதமான ஆட்ஸு நீங்கள் வந்து மானிட்டேஷன் என்னவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மானிட்டேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது 4 விதமான ஆட்ஸ் வந்து வரும். ஒன்று வந்து டிஸ்பிளே ஆட்ஸு, ரெண்டாவது ஓவர்லே ஆட்ஸு, மூணாவது வந்து ஸ்கிப்பபிள் ஆட்ஸு, அப்புறம் வந்து இன்னொரு ஸ்பான்சர் கார்டு வந்து. இந்த 4 விதமான ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? என்னது ஸ்கிப்பபிள், அதாவது ஓவர்லே ஆட்ஸும் டிஸ்பிளே ஆட்ஸ். இது வந்து ஒன்லி டெஸ்க்டாப்பில் மட்டும் தான் பார்க்க முடியும். பிசி, லேப்டாப்புக்கு, டெஸ்க்டாப் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது அந்த சின்ன கட்டை மாதிரி கீழே ஒன்று ஷோ ஆகும், இன்னொன்று வந்து சின்ன மெலிசான ஒரு இது மாதிரி வரும். இது வந்து 2 ஆடை வந்து ஒன்லி டெஸ்க்டாப்பில் தான் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். இந்த ஆடை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதனால வந்து உங்களுக்கு சிடிஆர்ல வந்து எந்தவித ப்ராப்ளமும் ஏற்பட போவது இல்லைன்றதை வந்து நான் இந்த வீடியோ தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஆனில் வச்சுங்க. மூணாவது உள்ளது வந்து ஸ்பான்சர் கார்டு. ஸ்பான்சர் கார்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே மொபைலில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இடையிலேயே வந்து ஸ்பான்சர் கார்டுன்னு ஒன்று வரும், ஸ்பான்சர்டு ஒன்று வரும். ப்ளஸ் டவுன்லோடு பண்ணுற ஆப்ஷன் கூட நம்ம மொபைல் டிஸ்பிளேலேயே வரும். இதுக்கு பேர் வந்து ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸ் வந்து. இதுவும் வந்து இது நீங்கள் ஆனில் வைக்கிறதுனால வந்து சிடிஆருக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஆனில் வந்து வைக்கலாம், எத்தனை வீடியோ ஆனில் வச்சாலும் நோ ப்ராப்ளம். ஸோ பயப்படாமல் இந்த ஆட்ஸையும் வந்து நீங்கள் வந்து ஆனில் வந்து வைக்கலாம். ஸோ 4வதாக உள்ளது வந்து இதுதான் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆடு, ஸ்கிப்பபிள் ஆடு. ஸ்கிப்பபிள் ஆடு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து 10 நிமிஷம் 10 செகண்ட் ஆடு வரும், 1 மினிட், 2 மினிட், 2.5 மினிட் வரைக்கும் ஆட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம். தேவையில்லாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணலாம். பார்க்குறவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஆட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்ஸ்னால வந்து சிடிஆருக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஆள் வந்து மறுபடியும் உங்கள் வீடியோ பார்க்கும்போது வர ஆட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அடிக்கடி ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது சிடிஆரில் வந்து ப்ராப்ளம் ஏற்படும். ஒரே டயத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் 20 பேர் உங்கள் வீடியோ இதே மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வந்துடும். ஸோ இந்த ஆட்ஸை வந்து சிடிஆர் அதிகமாகும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். அந்த ஸ்கொயரில் வந்து சின்ன கட்டமாக இருக்குதுங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த வீடியோக்கு, எல்லா வீடியோத்துக்கும் கிடையாது, எந்த வீடியோ உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகுதோ அந்த வீடியோவுக்கு கீழே போட்டு அந்த ஸ்கிப்பபிள் ஆடை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணி எடுத்து விட்டுருங்க. எத்தனை நாளைக்கு எடுத்து விடணும்னு கேட்டிங்கன்னா, 3 நாளைக்கு மட்டும் நீங்கள் எந்த வீடியோ வைரல் ஆகுது, எந்த வீடியோக்கு வியூஸ் அதிகமாக வருதோ அந்த வீடியோவில் போயிட்டு இந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான சிடிஆர் ஆகிறது வந்து டவுன் ஆயிரும். 3 நாளைக்கு அப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிடிஆர் ஹை ஆகும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரைட், ஓகே. 5வதா ஒரு ஆட் இருக்கு. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து காட்டாது. இது வந்து யாரெல்லாம் வந்து மானிட்டேஷன் எனபிள் ஆகி ஓரளவுக்கு நல்லா வியூஸ் வந்ததுக்கப்புறம் யூடியூப்புக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி எனக்கு வந்து நான் ஸ்கிப்பபிள் ஆட் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா யூடியூப்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த ஆட்ஸை வந்து ஆன் பண்ணுவாங்க. இந்த ஆட்ஸை பற்றி வந்து நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த ஆட் வந்து எல்லாருமே கம்பல்சரியாக பார்த்தே ஆகணும். 10 செகண்ட் 5 செகண்டுக்கு மட்டும் தான் வரும். 5 செகண்ட் தான் அதிகபட்சம் வரும். ஸோ யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸை வந்து நம்ம வந்து யூடியூபுக்கு மெயில் பண்ணி மட்டும்தான் வந்து வாங்க முடியும்.
ரொம்ப வேக்குது எனக்கு, டிஸ்டர்பாக இருக்குது. ஃபேன் போட்டோம்னா சவுண்டு குவாலிட்டி வந்து கிளியராக இருக்காது. ஸோ மன்னிச்சுங்க. சரி ரைட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா எதில் விட்டேன், யூடியூபுக்கு வந்து மெயில் படி தான் வந்து இந்த ஆடை வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? சரி, வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல வந்து உங்களுக்கு வந்த உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 2 நாளைக்கு வந்து ஆட்ஸ் வந்து எந்த வீடியோக்குமே வராது. ஸோ அந்த மாதிரி டைம் இது வந்து பரவாயில்ல, எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய யூடியூபருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. அந்த ஆட்ஸ் வந்து உங்களுக்கு எனபிள் ஆனதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு எந்த வீடியோக்குமே ஆட்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. இது நார்மலாக எல்லாத்துக்கும் வர பிரச்சனை தான். 2 நாளைக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா வீடியோஸ்க்கு வந்து ஆட்ஸ் வந்து வரதும், இந்த ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் ஆடை எல்லாமே வந்து இந்த நான் ஸ்கிப்பபிள் ஆடை வந்து நீங்கள் எப்போ வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, மானிட்டேஷன் எனபிள் ஆகி 100-200 வியூஸ் வரும்போதுலாம் வாங்கக்கூடாது. இப்போ நானே வாங்கலை. எப்போ வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, பரவலாக வந்து உங்களுக்கு வியூஸ் வந்து 5000 வியூஸ் 10,000 வியூஸ் எந்த வீடியோ போட்டாலும் வருது, அந்த மாதிரி ஆளுகள் மட்டும்தான் இது வாங்கணும். தயவு செஞ்சு முந்திரி கொட்டை மாதிரி மானிட்டேஷன் எனபிள் ஆகணும்னு அந்த ஆட்ஸ் வாங்கி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பின்னாடி சிடிஆர் ஹை ஆச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு. கடைசியாக இன்னொன்று பட்நாட் லிஸ்ட்டில் உள்ள ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வீடியோ போட்டிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஆட்ஸ் பிரேக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, 4-5 ஆட்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அது வந்து எந்தெந்த மினிட்டுக்கு நீங்கள் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடு வந்து ஆஃப்டர் வீடியோ பிஃபோர் வீடியோ ரெண்டையும் இருக்குது. ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு வரும், வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆடு வரும். இந்த 2 வீடியோ வந்து நீங்கள் நார்மலாக வந்து எப்போவுமே வந்து ஆன் வச்சுங்க. எல்லா வீடியோக்குமே நீங்கள் ஆனில் வச்சுங்க. இது பொதுவாக வந்து 5 நிமிஷம் வீடியோக்கும் நீங்கள் வந்து ஆஃப்டர் பிஃபோர் ஆடை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த 2 ஆடை வச்சுட்டு இடையில நீங்கள் பிரேக் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரேக் வந்து 1 மினிட்டுக்கு அப்புறம் நீங்கள் போட்டுருங்க. கரெக்டாக 1 நிமிஷம் தாண்டும் போது ஃபர்ஸ்ட் ஆடை வந்து பிரேக் போட்டிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து எல்லாரும் 10 மினிட்ஸ் பார்ப்பாங்க சொல்ல முடியாது. கண்டிப்பாக 1 நிமிஷம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அந்த 1 நிமிஷம் பார்க்கும்போது வந்து 2 ஆடு வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. இப்போலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 2 ஆடாஸ் வருது. இப்போ பொதுவாக வந்து ஒரே ஆட்ஸ் வர்றதே கிடையாது. என்னோட வீடியோஸ்ல வந்து நானே வந்து நிறைய வந்து பார்த்துருக்கேன். ஸோ 2 ஆடை தான் பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் 2 ஆடு, நீங்கள் அடுத்த பிரேக்கும் 2 ஆடு, அதுக்கு அடுத்த பிரேக்கு அதுக்கும் 2 ஆடு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் ஆடு பிரேக் வந்து நீங்கள் 1 மினிட்ஸ் தாண்டி வச்சிருந்தீங்களா, ஸோ 2வது ஆடு பிரேக் வந்து அடுத்து 1 மினிட்டுக்கு அப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு வைக்கணும். ஸோ அடுத்து ஒரு 3 நிமிஷம் கழிச்சு வைக்கணும். இதுதான் வந்து ப்ராப்பரான வந்து ஆட்ஸ் வைக்கக்கூடிய டைமிங். ஓகேங்களா? ஸோ இந்த டைமிங்கில் வச்சுட்டு எல்லாத்துக்கும் இந்த ஆட் ஷோ ஆகணும்னு கிடையாது. இது வந்து யூடியூப்ல வந்து ஆல்ரெடி இந்த அல்கோரிதம் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல இந்த டயத்தில் பார்க்குறவங்க இத்தனை பேருக்கு வந்து இந்த ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும்னு அவங்களே பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் 5 ஆட் செட் பண்ணி வச்சிங்கன்னா 5 ஆடை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷோ ஆகும். சில பேர்த்துக்கு வந்து 4 ஆடு ஷோ ஆகும், சில பேர்த்துக்கு ஒன்றுமே ஷோ ஆகாது, சில பேர்த்துக்கு வந்து 3 இடத்துல வந்து ஆடு ஷோ ஆகும். இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற பிரச்சனை தான். இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை எடுத்துக்கிட்டு நம்ம இருக்க தேவை கிடையாது. ஸோ இவ்வளோ விவரத்தை வந்து ஆட்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆடு பிரேக் வைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதே மாதிரி நான் ஸ்கிப்பபிள் ஆடு வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய். ஒரு நிமிஷம் நில்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் உள்ள லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே போகும்போது மறந்துடாம கீழே உள்ள 2 வீடியோவையும் பார்த்துட்டு போங்க. பிரைன் மாஸ்க் சேனலில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.